அன்னை தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 110வது அதிகாரமாக உள்ள குறிப்பறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1091வது திருக்குறளை பற்றி அறிய போகின்றோம். குறிப்பறிதல் என்பதற்கு தலைவியின் உள்ள கருத்தை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்காக அழகாக வடிவமைத்து தந்துள்ளார். இப்பொழுது நாம் 1091வது திருக்குறளுக்கு சென்று இன்பத்துப்பாலை நுகர்வோம். இருநோக்கு இவளுண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து. இருநோக்கு இவளுண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து. இது திருக்குறள். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அவளுடைய அழகிய மைதீட்டிய கண்களில் இருவகையான பார்வைகள் உள்ளது. ஒரு பார்வை காதல் நோயை தருவதாக இருக்கிறது, மற்றொரு பார்வை அந்த காதல் நோய்க்கு மருந்தாக உள்ளது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: அவளுடைய அழகிய மைதீட்டிய கண்களில் இருவகையான பார்வைகள் உள்ளது. ஒரு பார்வையில் காதல் நோய் தருவதாக இருக்கிறது, மற்றொரு பார்வையில் அந்த காதல் நோய்க்கு மருந்தாக அமைகிறது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. நாமும் இன்பத்துப்பாலை தினம் தினம் வாசித்து இன்பத்தை நுகர்வோம். நன்றி.